அதே அவன் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. புஷ்கு நட்டிட்டேன். வணக்கம் நண்பா. அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் பனைமரத்தில் ஏறி நொங்குலாம் பறித்து போட்டு அதை லைவாக சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ டாப் டு எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த காட்சிகள் அதிகபட்சம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் அந்த சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு பனைமரங்கள் அதிகமாக இல்லாதனால அவங்களால இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாமல் இருக்கும். ஏன்னா பனைமரங்கள்லாம் அதிகமாக அழிஞ்சிருச்சு. பட் கிராமத்து சைடு சாப்பிட்ருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கும்பலாக போய் இந்த மாதிரிலாம் மரத்தில் இருந்து நொங்கு பறித்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பனைமரங்களில் இருக்கிறதுல உங்களுக்கு அதிகமாக என்ன பிடிக்கும்? அதாவது பனைமரத்தில் வந்து பதநீர் இருக்குது, நுங்கு, பனங்காய், பனங்கிழங்கு, இந்த மாதிரிலாம் பல பொருள் வந்து பனைமரம் வந்து தருது. அதில் உங்களுக்கு எது வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நொங்கு 20 ரூபா 30 ரூபா, ஒரு கொலையோடு வாங்கினா 300 400ன்னு சொல்லிலாம் விற்கிறாங்க. ஏன்னா பர்சனலாக எனக்குமே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வெளியூரில் போகும்போது கேட்கும்போது. ஸோ உங்களுக்கு இந்த காட்சிகள்லாம் பிடிச்சிருந்துச்சி, லைவாக வந்து இந்த மாதிரி ஏறி பறித்து அங்கேயே சாப்பிட்டது. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப இடத்துல கிடைக்காதனால ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்காத ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சீட்டவா காலில் அறக்குறது அவனுக்கு தானே தெரியும். அதேதான் அவன் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. எடுங்க. ரொம்ப சார்பில் நவுளு லேசா என்னப்பா காது விட்டுரு. அது இப்போ எங்கெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நானும் ரவிக்கு அனாதை பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். பாலக்காடு வந்து மரமாக ஏறி இருப்பான். அப்படி முன்னாடியே சொல்லியிருப்பான், மரம்லாம் ஏற மாட்டேன். அவன் சொல்லுவான், வச்சு அது வேலைக்கு ஆகாது. செல்ல நேரம் முடிக்க செட்ரிக்கு அதை கட்டி எடுத்துருவாடா. அவ்வளோதான் அமௌண்ட் விட்டு சூப்பராக இந்த அதை எடுத்துட்டு அதை கவர் பண்ணுறேன். அவ்வளோ புசுக்குன்னு வெட்டிட்டேன். ஒழுங்கு மச்சான், நான் ஸ்ட்ரெயிட்டு தான் மச்சான். யார் குடிக்கா? நான் கொடு. அப்புறம் அடுத்தவனை விட்டு அவன் பரோட்டா வாங்கி கொடுத்து இதுக்கு கண்ணாடி கேட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா?
ஓகே கரெக்டாக இந்த மரத்துல இருந்து தூக்கி போட இன்னொரு சிறுவர் நடுவுல நல்லா இருக்கு முடிப்பாங்க எதுக்கு அதுக்கு 2000 ரூபாய் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அதான் கேட்டேன் ஏதாட்டும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு கேட்குறவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் மாப்பிள்ள. இல்லை முழுசாக வெட்டி கொடுக்குறாங்க யாருக்குண்ணே? என்ன வேண்டா என்ன நீங்கள் வெட்டுங்கண்ணே. புரியல அந்த கத்தி எடுத்தாங்க அது கத்திங்க படிக்கவும் எனக்கு வெட்டியும் இப்போ தான் எனக்கு அந்த வெள்ளை கத்தி வேணும். ரோஸ் வந்து ஏன்னு வேஸ்ட் பண்ணுறீங்க தாங்க நான் குடிச்சு அதை வீடியோ எடுங்க நானா எடுக்காதீங்க வேணாம். இந்த அறுப்பாறு ஒரு கூட்டம் ஒரு மரத்தில் ஏறினா போதும் தோனி இருக்குமா அந்த வாரி ஒரு மரத்தில் ஏறினா மொத்த மரத்தையும் கல்யாணம் அது கோயிலுக்கு சேர்ந்ததா அது ஃபுல்லாக நம்ம மாதிரி இருக்காது அது வச்சுக்க. ஏய் இல்லை இதே மாதிரி இருந்தாடா கண்ணு எடுத்துறேன்டா ரொம்ப சூப்பராக அதான் உனக்கு எடுத்து வச்சேன் வேற ஒன்று எடுத்தாடா. இதை ட்ரை பண்ணு இந்த இது அஜார் உட்காந்துருக்கேன் அதை லாஸ்ட் ஆகிட்டுக்கலாம் சாப்பிடு காட்டு வாப்போ எவ்வளோ இருக்கு கேமரா இருக்குதா? வேற யாராவது எடுக்கிறது சாப்பிடு சாப்பிட்றா சும்மா வாயில கடிக்க முடியும் சாப்பிட வேணாம் கடிக்க இந்தா அதை ஏன் வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குண்ணே அது நல்லா தான் ஒரு நொங்குலேயே வழி திரும்பி வந்துட்டீங்களா நீங்க சைடில் மண் இருக்கு. நான் ஒரு மரம் ஏறினேன் மிச்சம் ஒரு மரம் அவன் ஏறினது ஒன்று மட்டும்தான் ஒரு அவன் ஏறினது தான் நான் ஏறினது ஃபுல்லாக இந்த மாதிரியா இருக்கு நீ ஏறிட்டா வெட்டுறோம்டா அதை விட்டுறா நான் எடுத்தல இருந்துச்சு எடுத்து அதுக்குள்ளடா கேட்டாங்களா எதுவும் சேவல் கிடையாது ஆடு விட்டு ரூபா மாதிரி வச்சுருக்கானுங்க ஆனால் யூனிட் இருக்காங்கண்ணே. இன்னும் இருக்காங்க மீன் பிடிப்பேன்ல பெரிய பெரிய மீனாக பிடிப்பேன். என்னது கடல் ராசாவோட சேர்ந்தவர் இவர் செலிபிரிட்டி தெரியாதா கடல் ராசா உண்மையான கடல் ராசாடு உள்ள போய் அவங்க ராசா இல்லை கடல் ராசா. அவர் கைஸ்ல இந்த இதுல டோனி அப்பல இங்கிட்ட அப்படியே இந்த இருக்காரு அப்படியே பைய போடணும் நவுக்குன்னு போடணும் நாங்கடா போட்டா வலிட்டு அது ஒரு ஸ்லோ மோஷன்ல அழகா காட்டணும் மாவட்டம் நல்லா காட்டலாம். நீங்க கொஞ்சம் அழகா வைக்கிறீங்க பட்டிட்டிங்க வேற பார்க்கணும். கட்டிட்டீங்க நீங்க பாத்துக்கீங்க ஏதாவது இருந்தாலும் நேற்று ஒரு கல்யாண வீடியோ பார்த்தீங்க வீடியோ எடிட்டர் எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையானுக்கு மன்னிச்சிருக்குன்னு கொடுமைப்படுத்திச்சு நான் அந்த வீட்டு குடும்பத்தை டேய் அதெல்லாம் நல்ல குடி நீ வாடுக்கல கையில் வச்சு எடுத்து தலைவரே அதுக்கு ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷன் ஒன்று நமக்கு எனேபிள் ஆகணும். அதுவே தங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எல்லாம் வந்து இனிமேல் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யாரு யாரடா உங்களை தான் என்ன சொல்ற நமக்கு காசு வர மாட்டேங்குது என்ன அழைப்போம் இல்லை எனேபிள் ஆகல இல்லைண்ணே. எனேபிள் ஆச்சுன்னா அன்றைக்கி ட்ரீட்ண்ணே ஃபேஸ்புக்கில் மட்டும். ஏன் அப்படி இருக்கு தெரியலண்ணே இன்னுமே அந்த கண்டென்ட் மானிட்டைசேஷனில் வந்து எரர் காட்டிக்கிட்டு கத்தியா